بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله إذا أحب قوما ابتلاهم فمن رضي فله رضا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தாலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குளிர்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு கணக்கெடுப்பு, குளிர்காலத்தில் தான் உலக அளவில் மரணங்கள் அதிகமாக சம்பவிக்கிறது. குளிர்காலங்களில் தான் நிறைய இதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற மனிதன் எதிர்கொள்ளும் பெரும் பெரும் நோய்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் ஒரு ஆய்வுகள் சொல்கிறது. மற்ற நாட்களில் சளிப்பிடித்தல், காய்ச்சல் வருதல் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் குளிர்காலத்தில் கொஞ்சம் கூடவே இருப்பதை நாம் அறிகிறோம். சளி பிடிக்காதவருக்கும் இந்த குளிர் மாதங்கள் வந்தால் வருவது இயல்பு. நோய் நோக்காடு என்பது மனிதனுக்கு இயல்பான ஒன்று. உடல் இருக்கும் வரை நோய் நோக்காடு இருக்கும். கிராமத்துல இப்படி ஒரு பழமொழி சொல்வார்கள்: மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும். அந்த மாதிரி மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும், எந்த நாட்டவர்களாக இருந்தாலும், ஏழை பணக்கார, ஆண் பெண், பெரியவர்கள் சிறியவர்கள், வயது வித்தியாசம், எந்த வித்தியாசமும் பாராமல் ஏதேனும் ஒரு நோய் மனிதனுக்கு வருவது இயல்பு. பிறந்த குழந்தையிலிருந்து பெண்ணம்பெரிய வயது உள்ளவர்கள் வரை நோய் நோக்காடு என்பது இயல்பான ஒன்று. இந்த நோய் நோக்காடு வந்தா, நோய் அப்படிங்கிறது சின்ன சளிக்கும் பொருந்தும், சின்ன தலைவலிக்கும் பொருந்தும், கல்லு தட்டி விட்டு ஒரு சொட்டு ரத்தம் வரக்கூடிய காயத்துக்கும் பொருந்தும், பெரிய பெரிய படுக்கையாக இன்ஜெக்ஷன் ஏறிக்கிட்டு மருந்து ஏறிக்கிட்டு பேச முடியாம உண்ண முடியாம இருக்கிற ஆளுக்கும் பொருந்தும். இந்த நோய்ங்கிறது சிறியது பெரியது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை. இந்த நோயை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது? நோயை கண்டால், நோயுற்றால் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் என்ன மனநிலை அவனுக்கு வர வேண்டும் என்பதாக மார்க்கம் இது குறித்து நிறைய பேசி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான்: அம்ம ஹஸிபுதும் அன் ததுகுல் ஜன்னா, நீங்க ரொம்ப ஈஸியா சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் நினைக்கிறீங்களா? லம்மா யஅதிகுமுல் மஸலுல் லதீன கலௌ மின் கப்லிகும், உங்கள் முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட எந்த சோதனையும் எந்த கஷ்டமும் சிரமமும் உங்களுக்கு வராமல் ரொம்ப ஈஸியா, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துங்கிறனால, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துங்கிறனால ரொம்ப ஈஸியா நீங்க சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் முடியாது. இந்த முன் சென்றவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வதர்ராஉ, அவர்களுக்கு நோய் நோக்காடுகள் வந்தது, அதை கண்டார்கள். அவர்கள் வறுமைகளை கண்டார்கள், வாழ்க்கையில் நிறைய முடக்கங்களை கண்டார்கள். இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள் உங்களின் காலத்தவர்கள், முன் சென்றவர்கள். அந்த மாதிரி வறுமை, நோய் நோக்காடு, சிரமோ கஷ்டம் வாழ்க்கையில எல்லாம் வரும். இதையெல்லாம் நீங்க சந்திக்கணும்.
சந்திக்கிற நேரத்துல உங்க மண்ணல பக்குவமா இருக்கணும், அல்லாவை நோக்கி திரும்பணும். இப்படி எல்லாம் இருந்தாதான் நாம சோதிக்கும் பொழுது நீங்க அதை சகித்து கொண்டால்தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்ங்கிறது அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். சொர்க்கங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைச்சிடாது, அதற்கு நிறைய பரிசோதனைகள் இருக்கிறது. நிறைய பரிசோதனைக்கு பிறகுதான் அந்த வாழ்க்கையில நீங்கள் நுழைய முடியும் அப்படிங்கிற கருத்து இந்த குர்ஆன் வசனத்துக்குள்ள உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன், யாரையாவது அல்லாஹ் தஆலா சோதிக்கணும், அதாவது அல்லாஹ் விரும்ப முடிவு பண்ணிட்டா, அல்லாஹ் தஆலா யாரையாவது எந்த கூட்டத்தையாவது ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அல்லது தனி மனிதன் யாரை விரும்ப நினைச்சிட்டான்னா இபுதலாஹும், அவர்களை அல்லாஹ் முதலில் சோதிப்பான். வறுமையை கொடுப்பான், வியாபாரத்துல நஷ்டத்தை தருவான், நோய் நோக்காட தருவான், அவர்கள் விரும்பியவர்களுடைய மரணத்தை தருவான். இப்படியான பல வகையான சோதனைகளை ரப்பு யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு தருவான். அப்படி சோதனை வரும்பொழுது ஃபமன் ரதிய லஹு, அந்த சோதனையை பொருந்திக் கொள்றது. அல்லாஹ் கொடுத்தது இந்த நோய், அல்லாஹ் கொடுத்தது இந்த நஷ்டம், அல்லாஹ் கொடுத்தது இந்த இழப்பு அப்படின்னு இது அல்லாஹ்வுடைய நாட்டத்துல உள்ளதுதானே, நம்மனால என்ன செய்ய முடியும், அவன் நாடுறது நடக்குது இல்லையா அப்படின்னு அந்த சோதனையை பொருந்தி கொண்டால், அதாவது அல்லாஹு தஆலாவும் அவனை பொருந்தி கொள்வான். ஓ, நான் உனக்கு பிரச்சனை தந்தா அதை நீ பொறுத்துக்கிறியா, அப்ப நானும் உன்னை பொருந்தி கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். ஒமன் சகித்த, யாரு இந்த பலா முசீபத்துக்கள் எல்லாம் சந்திக்க முடியாம ரொம்ப வெறுப்பானோ, நான் தொழுகிறேன் வணங்குறேன் எல்லாம் பண்றேன், எனக்கு தான் நோய் வருது, எனக்கு தான் நஷ்டம் வருது, எங்க குடும்பத்துல தான் பிரச்சனை வருது, அல்லாவுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா, ஏன் இப்படி சோதிக்கிறான் அப்படின்ட்டு தப்பான வார்த்தைகளை அல்லாவையும் திட்டி தன்னையும் நொந்து கொள்ற மாதிரி ஒரு சூழல் ஒரு மனுஷனுக்கு அந்த செஞ்சுட்டான்னா, அதாவது சகத்துவ அல்லாஹு தஆலாவும் அவனை வெறுக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ் தரக்கூடிய பலாய் முசீபத்துக்களை ஒருவன் வெறுக்கும் பொழுது அல்லாவும் அவனை வெறுக்க ஆரம்பிச்சிடறான் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருமிதியில நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால காய்ச்ச வந்தா, சளி பிடிச்சா, ஏதேனும் நோய் நோக்காடு வந்தா மார்க்க என்ன சொன்னது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியும். அது தெரியாம நாம அதை இதை பலா முசீபத்தை திட்டும் பொழுது பிரச்சனை நமக்கு தான். எந்த அளவுன்னு கேட்டா ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்ல இப்படி ஒரு நபி மொழி வருது, மா யுஸீபுல் முஃமின் மின் வஸபின், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மூமீனுக்கு அதாவது ஒரு சின்ன வலி ஏற்பட்டாலோ, வலா நஸபின், அவனுக்கு ஏதேனும் சின்னதாக ஒரு துன்பம் ஏற்பட்டாலோ, வலா சகமின், அவனுக்கு ஏதேனும் சின்ன நோய் நோக்காடு வந்து விட்டாலோ, வலா ஹஸனின், அவனுக்கு ஏதேனும் கவலை ஆட்கொண்டாலோ, அதுக்கு அல்லாஹ் தஆலா சும்மா விட்டுறது இல்ல, பொறுத்துக்கிட்டேன்னு சொன்னா, இல்லா குஃபிர பிஹி மின் ஸய்யிஆத்திஹி, வாழ்நாள் நீ செஞ்சிருப்ப பாவம் அதையெல்லாம் அதுக்குத்தான் அல்லாஹ் மன்னிக்கிறான், அதுக்கு கஃபாரா பரிகாரம்ங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த சோதனை அடி துன்பம் துயரத்துல பொறுத்து கொண்டால், நஷ்டங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் அதற்காக மன்னிக்கிறான். பாவம் இல்லாம மனிதனாக அல்லாஹ் தஆலா அவனை ஆக்குவதற்கு முடிவு செய்கிறான் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். அதாவது நோய் சின்னதா இருந்தா அல்லாஹ்ட்ட கிடைக்கிற நன்மையும் சின்னதா தான் இருக்கும். சின்ன தலைவலிக்கு பெரிய அளவு படம் காட்டி அதெல்லாம் அல்லாஹ்ட்ட வெல்ல முடியாது. சின்ன நோயினா சின்ன நன்மை, பெரிய நோயினா பெரிய நன்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்றாங்க, இன்ன இலமல் ஜஸாயி, நீங்க பெரிய நன்மையை எதிர்பார்க்கிறதா இருந்தா இளமில் பபாயி, பெரிய நோய் வரும்ங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெரிய கூலி வேணுமா, பெரிய நோய் வரும்பொழுது பொறுத்துக்கணும். பெரிய பலாய் முசீபத்து நஷ்டங்கள் உயிரிழப்பு வரும்பொழுது பொறுத்துக்கணும், அப்ப பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. புகாரியில முஸ்லிம்ல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வகை தெருவுல நடந்து போகும் பொழுது தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொன்னாங்களாம், எப்ப உங்களுக்கு சொர்க்கத்துக்குடைய பெண், சொர்க்கத்து பெண்ணை உங்களுக்கு நான் காட்டட்டுமான்னு கேட்டாங்க. ஒரு வார்த்தை, சொர்க்கத்து பெண்ணை உங்களால காட்ட முடியுமா, யார் அது அப்படின்னா, அந்த வர்றாபார் ஒரு பெண், அதாவது கருப்பு நிற நீக்ரோ பெண், அவ சொர்க்கத்துக்குரியவள்பா அப்படின்னா. அப்ப அவங்க கேட்டாங்க, எப்படி அவ சொர்க்கத்துக்கு போவான்னு நீங்க உறுதியா சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிற காலத்துல அந்த அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா, ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி அந்த அம்மா முறையிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் அப்பப்ப வருது, வலிப்பு நோய் வரும் பொழுது
என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் விலகுது, ஆடை எல்லாம் விலகுது, போர்த்தப்பட வேண்டிய மர்ம உறுப்புகள் இருந்து ஆடைகள் விலகுகிறது. பெண்ணுடைய மர்ம உறுப்புன்னு சொன்னா என்னங்க, மொத்தமும் மறைக்க வேண்டியதுதான் இல்லையா? மொத்தமும் மறைக்க வேண்டியதான் பெண்ணுக்கு. நெத்தியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கப்பட வேண்டியவர்கள் பெண்ணு. அப்ப அவங்க கை, காலு, இடுப்பு, முதுகு எந்த இடத்துல விலகினாலும் மார்க்க பிரகாரம் அது தப்பு, அது சரி செய்யப்படலாம். அந்த நிலையில அந்த அம்மா வந்து சொல்றாங்க, ஆடை விலகுத, வலிப்புந்தா கீழே விழுந்துடுறேன், கையங்காலும் உதறுது, என்ன அறியாம ட்ரெஸ் எல்லாம் விலகுது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு அந்த அம்மா தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையே சொல்றாங்க. அப்ப பெருமானாசராசன் சொன்னாங்க, இன்ஷஅதி சபர்தி வலக்கல் ஜன்னா. அம்மா, இந்த நோய் நோக்காடு வர்றது இருக்கட்டும், இந்த நோய் நோக்காடு வரும்பொழுது நீ பொறுமையா இருந்து அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை நீ பொருந்தி கொண்டால், அதாவது வலக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு பெருமானாசராசன் சொன்னாங்க. பசா பலா முசீபத்தை பொறுத்துக்க, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அடுத்து சொன்னாங்க, அல்லது உனக்கு இந்த நோய் விலகணுமா, நான் அல்லாஹ்ட்ட துவா செய்றேன், நோய் விலகிடும் அப்படின்ட்டாங்க. இப்ப வலுப்பு நோய் வரக்கூடாதா இல்ல வரணுமா? வலுப்பு நோய் வரக்கூடாதுன்னு நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன்னா, துவா முடியும் போது உனக்கு வலுப்பு நோயே வராது, அல்லாஹ் குணமாக்கிடுவான். அதை செய்யட்டுமா, அல்ல நான் துவா செய்யாம நீ பொறுமையா இருந்துக்கிறியா நோய் வரும்பொழுது அப்படின்னு ரெண்டு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அந்த மாதிரி சொன்னாங்க, யார சொல்ல நீங்க துவா செய்ய வேண்டாம், நீங்க நோய் விலக துவா செய்ய வேண்டாம், ஒரே ஒரு துவா வேற இப்படி கேளுங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் இந்த அம்மாவுக்கு வலிப்பு நோய் வர்ற நேரத்துல ஆடை மட்டும் விலகாமல் பாதுகாப்பாயா, அப்படி துவா செய்யுங்க. அந்த அம்மா சொன்னாங்களாம். பெருமானாசராசம் அப்படிதான் துவா. அதன் பிறகு அந்த அம்மாவுக்கு வலிப்பு நோய் வரும், ஆடை விலகாத, ஆடை விலகாது. அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏம்மா ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க நீ சொர்க்கத்து பெண்ணு, அதனாலதான் அந்த பெண்ணை பார்த்து நான் சொர்க்கத்து பெண்ணுன்னு சொன்னேன், அதனாலதான் அந்த பெண்ணை பார்த்து நான் சொர்க்கத்து பெண்ணுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் தர்றாங்களே. இந்த நோய் நோக்காடு வருது, பிரச்சனை வருது, வாழ்க்கையில சண்டை சச்சரவு வருது, ஏதேனும் ஒண்ணு வருதுன்னு வைங்களேன், இதுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா அழகிய பகரத்தை வச்சிருக்கேன்னு சொல்றோம். இதா அராதல்லாஹ் பி அப்தில் கைர், எந்த அடியாருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை நாடுவானோ அந்த அடியாருக்கு அஜ்ஜலஹு உகூபத்த ஃபித் துன்யா, அவருக்கு அவர் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனைய உலகத்திலேயே தந்து முடிச்சிருவான். எப்படி மனுஷன் அப்பப்ப பாவம் செய்யறான், தெரிஞ்சோ தெரியாமலோ, மக்களுக்கு மத்தியிலோ ரகசியமாகவோ இரவுலையும் பகல்லையும் ஆணு பெண்ணு யாரா இருந்தாலும் சிறியது பெரியது எவ்வளவோ பாவத்தை மனுஷன் செய்யறான். இந்த பாவம் எல்லாம் மன்னிக்கணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பண்றான், உலகத்திலே அதற்குரிய தண்டனையை கொடுத்து அல்லாஹ் சரி பண்ணிடுவான். மறுமையில பெருசா ஒண்ணுமே இருக்க, எல்லா பாவத்தையும் உலகத்திலே மன்னிச்சாச்சுல, சரியா போச்சு. ஆனா அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யாரை அல்லாஹ் விரும்பவில்லையோ அவன் செய்த பாவங்களுக்கு இங்க எந்த தண்டனையும் தரமாட்டான், மொத்தமா முழுமையா மறுமையில புடிச்சுக்குவான். மறுமையில மொத்தமா அல்லாஹ் பிடிக்கன்னு முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா மீண்டு வர மீட்டெடுக்க உலகத்துல யாராலும் முடியாது. அப்போ உலகத்துல வரக்கூடிய காய்ச்சல், சளி, அதாவது பிரச்சனை, வியாபார நஷ்டம், உயிரிழப்பு, இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை எங்கே கொடுத்து சரி பண்றான் அப்படின்னு சிந்திக்கணும். அல்லாஹ்வை திட்டக்கூடாது, ஏசக்கூடாது அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்களே. அதாவது காய்ச்சல், தலைவலி, அது இது நோய் நோக்காடு வருதுன்னு சொன்னா வரவேற்கணும்னு மார்க்கம் சொல்லல, வந்தா பொறுமையாயிருன்னு சொல்லுது. அல்லாஹ் காய்ச்சல் வந்துருச்சு, பாவம் எல்லாம் போய் இருந்தாங்க பாய் ஸ்வீட் எடுங்க பாட்டி அப்படின்னு கொடுத்தா நல்லா இருக்குமா? காய்ச்சல் வந்துருச்சு, பாவம் எல்லாம் போயிடும், சொர்க்கம் போயிடலாம் சொல்லிட்டாங்க, இந்தாங்க ஆளுக்கு ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் தரேன் எடுத்துக்கோங்க, என்னப்பா நேத்துல எனக்கு காய்ச்சல், இன்னைக்கு காய்ச்சல் அடிச்சிருக்கு, இப்படி எல்லாம் நகைப்புக்குரிய நிலைக்கு போயிடக்கூடாது. அதாவது வரக்கூடிய நோய் நோக்காட வரவேற்க சொல்லி மார்க்கம் சொல்லல, வந்துருச்சுன்னு சொன்னா நீ பொறுமையா இரு, அதற்கு உண்டான மாத்திரை, மருந்து, டாக்டர், ஊசி, அது இதுன்னு போ. ஆனா அல்லாஹ்ட்ட பொறுமையா இருந்து துவா செய்யி, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோய் உன்னை விட்டு விலகி போயிடும் அப்படிங்கறதுதான் இஸ்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி நோய் நோக்காட கூட திட்டாதீங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. முஸ்லிம்ல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்மா உம்மு சாயிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த அம்மா கடுமையான காய்ச்சல்ல இருந்தாங்க. காய்ச்சல்ல இருக்கும் போது அந்த அம்மா வாய்க்கு வந்தபடி காய்ச்சலை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சனியம் பிடிச்ச காய்ச்சல், கையை வலிக்குது, காது வலிக்குது, இதுனா பெரிய தொந்தரவா இருக்கு, அப்படி இப்படின்னு அந்த காய்ச்சலை திட்டிக்கிட்டு இருக்காங்க, தனக்கு வந்த பலாய. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நேரா போனாங்க, நலம் விசாரிச்சாங்க. நலம் விசாரிக்க நேரத்துல அந்த அம்மா காய்ச்சலை திட்டிக்கிட்டே இருந்தாங்க.
அப்பதான் பெருமானாசனம் சொன்னாங்க, லா தசுப்பில் ஹும்மா, உங்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சலை நீங்கள் திட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், இதை செய்யாதீங்க. இன்னஹா துதுஹிபுல் ஹதாயா ஆதம், பனி ஆதம், மக்களுடைய பாவங்களை இந்த காய்ச்சல் தான் மன்னிக்க வைக்கிறது, இல்லாமல் ஆகிறது அப்படின்னு பெருமானாசனம் சொன்னாங்க. அன்னைக்கு நோக்காடு பெரிய லெவல்லன்னு சொன்னா காய்ச்சல் தான். அன்னைக்கு கேன்சர், அதாவது ஹார்ட் அட்டாக்கு, அதே மாதிரி சுகரு, இது மாதிரிலாம் பெருசா யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு நோக்காடு பெருசா எல்லாம் தெரியாது. அன்னைக்கு பெரிய நோய்னா என்னங்க? காய்ச்சல் வர்றதுதான். பெருமானாசலம் எப்படி மூத்தா போனாங்க? எந்த நோய் வந்துச்சு? காய்ச்சல் தான் வந்துச்சு, பெருங்கொண்ட காய்ச்சல். அந்த காய்ச்சல்ல தான் பெருமானாசலம் அவதியுற்று சில நாட்களாக இருந்து அதன் பிறகு மரணத்தை சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் லா தசுப்பில் ஹும்மான்னு சொன்னாங்க, காய்ச்சலை திட்டாதீர்கள். அப்படின்னா காய்ச்சலை விட பெருநோய் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். எந்த பெருநோய் வந்தாலும் திட்டக்கூடாதுன்னு அர்த்தம். எந்த பெருநோய் வந்தாலும் திட்டக்கூடாது. கேன்சரே ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு, அந்த கேன்சரை கூட திட்டக்கூடாது. காரணம், இந்த மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் இங்கேயே சரி செய்யறான்னு அர்த்தம். எல்லாத்தையும் இங்கேயே சரி பண்ணிட்டு மறுமையில வரும்பொழுது உன் பாவம் எல்லாம் போச்சுப்பா, நீ நேர சொர்க்கத்துக்கு போப்பா அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? நாளைக்கு மறுமையில பெருசா எல்லாம் உனக்கு விசாரணை இல்ல, எல்லா அவஸ்தையும் அங்கேயே பார்த்துட்டேன். வறுமையை, ஏழ்மையை, கஷ்டத்தை, நோக்காட, சண்டை சச்சரவு, அது இது வாழ்க்கையில மனவேதனை ரொம்ப பட்டுட்டேன். இனிமே இங்க எதுவுமே வேண்டாம், நிம்மதியா வா, உனக்கு விசாரணை இல்லாம அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனாலதான் பெருமானாசலம் சொல்றாங்க, ஃபைன்னஹா துத்ஹிபுல் ஹதாயா பனி ஆதம், மக்களுடைய பாவங்களை எல்லாம் இந்த காய்ச்சல் என்ற நோக்காடுகள் எல்லாம் அது துடைத்தெறிந்து விடும், இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. காய்ச்சலை திட்டக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல, நோக்காடு வந்தா தனக்கு எதிராக துவாவும் செய்யக்கூடாது. நோய் விலக துவா செய்யும். எப்படி நோய் விலக, சின்னது பெருசு எந்த நோய் வந்தாலும் பரவாயில்ல, விலக துவா செய்யணும். இந்த நோய் வந்துருச்சு, இதை இனிமே தாங்க முடியாது, இந்த நோயோட வாழ்றதை விட செத்து தொலைஞ்சிடலாம் நானு, அதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு யாரையா சொல்லலாமா? சாவுக்காக, அல்லது இந்த நோய் ஓயாம வந்துகிட்டு இருக்கு, கபருக்கு கொண்டு போயிட்டாலும் பரவாயில்ல, அப்படி இப்படி என்னென்னமோ, இந்த மாதிரி தனக்கு எதிரான நிலைப்பாட்டில் எந்த வகையான முடிவுக்கும் வரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் நோயோட இருக்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் விசாரிக்க போறாங்க. நல்ல விசாரிக்க, அவர் நல்ல உடல் திடாகத்தோடு இருந்தவர், நல்ல தாக்கத்தோடு இருந்தவர். நோய் வந்துச்சு, ஹதீஸ்ல வருது, கோழி குஞ்சு மாதிரி சுருங்கி போயிட்டாராம். ரொம்ப உடம்பு உடைஞ்சு போய் படுக்க எந்திரிக்க கூட நார்மலா முடியாம ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். பெருமானாசலம் போனாங்க, ஏப்பா நீ நல்ல ராகத்தா இருந்த ஆளாச்சே, திடகாத்திரத்தோடு இருந்த ஆளாச்சே, நீனு இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய நோய் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அவரை பார்த்து, ஏப்பா உனக்கு எதிரா நீ ஏதேனும் தப்பா துவா செஞ்சியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. உனக்கு எதிரா தப்பான முறையில நீ துவா எதுவும் செஞ்சுட்டியான்னு கேட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, ஆமா அல்லாஹ்ட்ட யா ரசூலுல்லாஹ் இப்படி துவா கேட்டேன், இறைவா மறுமையில என்னை நீ தண்டிக்க வேண்டாம், அதுக்கு பதிலா இங்கேயே எல்லா நோயையும் தந்துரு, நான் தாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நோய் வேணும்னு அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சுட்டார். அப்பதான் பெருமானார் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், இதை போன்றதை எல்லாம் பேசுவதை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். லா துத்தியகுஹு அஃபலா குல்த, அல்லாஹ் ஒரு முடிவெடுத்து இறங்கிட்டானா உன்னால தாங்க முடியுமா? இப்படி அல்லாஹ்ட்ட கேட்கிறது. நோயை தாடா அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? அல்லாஹ் தர நினைச்சானா உலகத்துல எந்த படைப்பாலும் அந்த சோதனையை தாங்க முடியாது. அவனா தந்தா வேற, சோதனையை கேட்டு வாங்குறது வேற இல்லையா? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துத்தியகுஹு, அல்லாஹ்வுடைய சோதனை உன்னால் தாங்க முடியாது. அஃபலா குல்த, நீ இப்படி இல்லப்பா துவா செஞ்சிருக்கணும். நோக்காட சந்திக்கிறேன்னா எப்படி துவா செய்யணும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. நாம அடிக்கடி சொல்லக்கூடிய மனநமிட்ட துவா, அல்லாஹ் ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இறைவா நீ எனக்கு இந்த உலகத்திலையும் நலவைத்தா, அழகைத்தா, மறுமையிலும் நலவையும் அழகையும் தா, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக. இப்படிதான் துவா செய்யும். இந்த மாதிரிதான் துவா செய்யணுமே தவிர தனக்கு எதிராக, தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு எதிராக, அது இது, ஏன் மௌத்த கூட கேட்கக்கூடாது. மௌத்த கேட்கறது நல்லது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு தடுத்திருக்கிறாங்களே. ஹப்பாப் அல் அரத் ரலியல்லாஹு தஆலா பெரும் நோயில கிடந்தார். புகாரில நபி மொழி பதிவு செய்யப்பட்டோம். பெரும் நோயில கிடந்த பொழுது பல நபித்தோழர்கள் நல விசாரிக்க போனாங்க.
அப்பதான் ஒரு ஹதீஸ் அவர் சொல்றாரு, லவ்லா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் எங்களை தடுத்திருக்காவிட்டால் அன்னதுஉ பில் மௌத்தி, நோய் நோக்காடு நேரத்துல தாங்க முடியாத வலி வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, அந்த நேரத்துல நாங்க மௌத்த கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் தடுத்ததுனால் நாங்க மௌத்த கேட்கல. அதாவது நான் மௌத்து வேணும்னே அல்லாஹ்ட்ட கேட்டிருப்பேன், ஆனா நான் கேட்கல அப்படி. ஆனா பெரும் நோயை நான் சந்திக்கிறேன், அதனுடைய வலியை தாங்க முடியலதான், ஆனாலும் நான் பொறுமையா இருந்துக்கிறேன், மௌத்த மட்டும் கேட்க கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்த கேட்காதேன்னு சொல்லி இருக்கிறாங்க. வேறொரு ஹதீஸ் இப்படி வருது, கடுமையான வலியா, கடுமையான சோதனையா, தாங்க முடியலையா, அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? மௌத்த கேட்க கூடாது. மாறாக, இறைவா இந்த பூமிக்கு மேல நான் வாழ்றது நல்லதா இருந்தா என்னை வாழ வை, ஆரோக்கியத்தை தான். நான் வாழ்றது சிறப்பு இல்லை நீ முடிவு பண்ணுனா என்னை பூமிக்கு கீழே கொண்டு போயிரு. எப்படி? அல்லாஹ்ட்ட விருப்பத்தை கொடுக்கணும். இந்த நோயின் நோக்காடுக்கு பிறகு இவர் எழுந்து வருவாரா, எழுந்து வரமாட்டாரா, இந்த நோயின் நோக்காடு இவருக்கு நன்மையா தீமையா அப்படிங்கறதெல்லாம் அவன் வசத்துல இருக்கா இல்லையா, அவன் எல்லாம் முடிவு பண்றான். நமக்கு எதுவுமே தெரியாத, அதனால அல்லாஹ்வின் விருப்பத்துக்கு கொடுக்கணும். வாழ்க்கையை தருவதா இருந்தால் சுகத்தோடு நீ வாழ்க்கையை தான், எனக்கு மௌத்து தான் சிறப்பு என்று நீ முடிவு பண்ணினால் எனக்கு மௌத்தை கொடுக்குது அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட தான் மௌத்தையும் ஹயாத்தையும் முன்வைக்கிறமே தவிர, நமக்கு நாமே இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலாம் தொலைஞ்சு போயிடலாம் அப்படி இப்படி எந்த வகையிலும் எதையும் கேட்க கூடாது. அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு காலத்துல இப்ப எல்லாம் அப்படி ரொம்ப சிரமமா இருக்குது. இப்ப எல்லாம் பார்த்தா நல்லா இருந்தாரு பாய், இன்னைக்கு மூத்தா போயிட்டாரு, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை, நேற்றுக்கு அவரை பார்த்தனே பேசுனே, என்னோட உட்காந்து சாப்பிட்டாரு, என்னோட உட்காந்து பேசினாரு, என்னோட உட்காந்து டீ குடிச்சாரு, இன்னைக்கு மௌத்தா, நம்பவே முடியலையே, அவருக்கு என்னங்க பிரச்சனை? ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், என்னென்னமோ சொல்லி உடனே மௌத்து அப்படின்றாங்க இல்லையா? திடீர் மரணம் என்பது அவ்வளவு சிறப்பல்ல, திடீர் மரணம் என்பது அவ்வளவு நல்லது அல்ல. ஆனா ஒரு காலத்துல எப்படி மௌத்தானாங்க நம்ம முன்னோர்கள்? 10 நாள் 5 நாள், ஒரு மாசம், ஒரு வாரம், 4 நாள் 5 நாள் படுத்த படுக்கையா இருப்பாங்க. படுத்த படுக்கையா இருப்போம். என்ன பாய காணாம தொழுகைக்கு அப்படின்னு கேட்டா, இல்லங்க அவருக்கு கடுமையான நோய், அவர்ல ஆஸ்பத்திரியில சேர்த்து 1 வாரம் ஆச்சு, வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆச்சு, ரொம்ப சிரமத்தோட இருக்கிறாரு, இன்னைக்கே நாளைக்கோன்ற மாதிரி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு நேரத்துல சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, படுக்கையில கடந்து மரணிக்கிறதோ சிறப்பானது. படுக்கைனா நீண்ட கால படுக்கை அர்த்தம் அல்ல, அதாவது தௌபா செய்யற அளவுக்காகவும் ஒரு மனுஷனுக்கு நோய் வந்து படுக்கணும், அதுதான். புகாரில முஸ்லிம்ல எல்லா இடத்துலயும் இந்த ஹதீஸ் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேர் வேலை பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விரும்பி ஹிதுமத்து செய்வாங்க. அனஸ் ரலியல்லாஹு மாதிரி பல பேர் சின்ன பிள்ளைங்க பெரியவங்கள ஹிதுமத்து செய்வாங்க, பணிவிடை செய்வாங்க. அப்படி பணிவிடை செய்யறவள ஒருத்தர் யூத பிள்ளை, சின்ன பிள்ளை இருந்தார், சின்ன பையன் ஒருத்தர் யூதர், அவர் யூதர் தான். ரசூலுல்லாஹ் அவர் வந்து விரும்பி சரி என்னுடைய படிக்கு இருந்துக்கிறனா இருந்துக்கோன்னு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட வேலைக்கு இருந்தார். அவருக்கு ஒரு நாள் கடுமையான காய்ச்சல். என்னப்பா நம்மகிட்ட வந்து போவாரு அந்த யூத பையன், சின்ன பையன் வரலையே, இல்ல அவர் கடுமையா காய்ச்சல்ல வீட்டுல படுத்து கிடக்குறாரு. ரசூலுல்லாஹ் நேரா அந்த யூதர் வீட்டுக்கு போனான். எப்படிப்பா உனக்கு உடம்புக்கு இருக்குது அப்படின்னு கேட்டான். படுத்து கிடக்குறாரு. எப்படி இருக்கு உனக்கு உடம்புக்கு அப்படின்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹ் எல்லா நலமும் விசாரிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வரும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அஸ்லீம் அப்படின்னு. நான் ஒரு வார்த்தை, எப்ப முஸ்லீம் ஆகிறேன், களிமா சொல்லி தரட்டுமா? ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணிட்டாங்க, இனிமே இந்த பையன் எழுந்து வர போறதில்ல, எழுந்து வரப்போறதுல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அறிவிச்சு தந்துட்டான், எழுந்து வரப்போறதுல. இறுதி நேரத்துல பையன் இருக்கான். இப்போ காஃபிரா யூதனா மௌத்தா இருக்கக்கூடாது, நாம் நபி இருக்க இந்த பையன் யூதனா மௌத்தா கூடாது. ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணி அஸ்லீம் அப்படின்னாங்க. எப்ப நீ முஸ்லீமா இரு, களிமா சொல்லு அப்படின்னாங்க. அந்த பையன் என்ன பண்ணாரு, தன்னுடைய தகப்ப தலைமாட்டுல இருக்காரு, அந்த பையன் அப்படி திருப்பி பாக்குறாரு அத்தாவை. இப்படி திருப்பி பார்த்தோன்னே அந்த அவரு சொன்னார், அந்த யூதரை சொன்னாரு, என்னப்பா என்னைய பாக்குற, இந்த முகம்மதுக்கு கட்டுப்படு அப்படின்ற ஒரே வார்த்தை, முகம்மதுக்கு கட்டுப்படு அப்படின்னு சொன்ன உடனே அவர் களிமா சொல்லிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களிமா சொல்லி கொடுக்குறாங்க, களிமாவும் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ள ரூஹ் போயிடுச்சு, மௌத்தாயிட்டார். களிமா சொன்ன கொஞ்ச நேரத்துல மௌத்தாயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். இந்த குழந்தைய நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பேசி களிமா சொல்லி கொடுக்கிற வரைக்கும் படுத்த படுக்கிற நோயோட இருந்தாரா இல்லையா? அந்த மாதிரிதான் சிறந்த மௌத்துன்னு என்னன்னு கேட்டா, படுத்த படுக்கையிலேயே நோயிலேயே ஒரு மனுஷன் இருக்கணும்.
இருக்கும் பொழுதுதான் நாம செஞ்ச பாவம் எல்லாம் நம்முடைய நினைவுக்கு வரும். இன்னார் இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், இது ஆயிடுச்சு, அதாயிருச்சு, எல்லாம் நினைவு வரும். அதன் பிறகு தௌபா செய்யற ஒரு சூழல் அமையும். யாருக்கேனும் நஷ்டம் ஏற்படுத்தியிருந்தா நம்மகிட்ட பொருளாதாரம் பலம் இருக்கும் பொழுது அதை கொடுத்து அதை ஈடுகட்டலாம், அல்லது யார்கிட்டயானும் மன்னிப்பு கேட்கலாம், அல்லது வேற ஏதேனும் ஒரு வகையில தனக்கு தானே நன்மை சேர்த்துக்கலாம். தொழாமலே ஒருத்தர் இருந்தார், நோய் வந்த பிறகு தொழ ஆரம்பிச்சுட்டாரு, ஏதேனும் தானம் தர்மோ கொடுக்கிறாரு, ஏதேனும் ஒரு இபாதத் செய்யறாரு. இது எல்லாம் நோய் படுக்கையில இருக்கும்போது இந்த சிந்தனையோட வந்துட்டா அதன் பிறகு அவருக்கு களிமாங்கிறது ஒரு அளவுக்கு லேசாயிரும் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சளி காய்ச்சல் நோயை நோக்காடு வருது, எனக்கெல்லாம் ஒண்ணுமே வராது தெரியுங்களா, நாங்கெல்லாம் ஸ்டீல் பாடி கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், உடம்ப பெர்ஃபெக்டா வச்சிருக்கோம், ஜிம்முக்கு போறோம், அப்படி இப்படின்னு நோய் வரலேங்கிறத பெருமையா சொல்லுவாங்க. எப்படி எனக்கெல்லாம் நோய் வர்றதில்ல அப்படிங்கறது ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. இது ஆபத்தானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அபூ தாவூதுல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வந்தா தாங்கிக்கங்க, அது பலா முசீபத்து தான், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், அப்படி இப்படி நோயினுடைய நிலையை பத்தி விரிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தோழர் அப்பதான் அவர் புதுசா வர்றாருன்னு வைங்களேன், அவர் வர்றார், யா ரசூலுல்லாஹ், அதாவது அவர் கேட்கிற கேள்வியே வல்லாஹி மா மரில்து கத்து, நீங்க நோய் வந்தா அது இதுன்னு சொல்றீங்களே, நோயினா என்ன? எப்படி அவர் கேட்கிறார், நோயினா என்ன? மா சகீம் அப்படிங்கிறார். சகீம்னா ஒரு கடுமையான நோய்க்கு சொல்ற ஒரு அரபிய வார்த்தை. கேட்கிறார், மா சகீம், இந்த சகீம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எனக்கு எந்த நோயுமே வரலையே அப்படின்னு ஒரு பெருமையா தன்னைத்தானே சொல்றார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தும் அண்ணா, முதல்ல நம்ம சபையை விட்டு நீ எந்திரிப்பான், இனிமே இந்த சபைக்கு நீ வர லாய்க்கல. எப்படி இந்த சபையை விட்டு முதல்ல எந்திரி, நீ எங்களை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். மூமீன்னு சொன்னா இறையச்சம் உள்ளவர்னு சொன்னா நோய் வரும், நோக்காடு வரும், பிரச்சனை வரும், அது வரும், இது வரும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகணும், அல்லாஹ்வுக்காக சகிச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் அது மூமீனுக்கான அடையாளம். நோயும் இல்ல, நோக்காடும் இல்ல, பிரச்சனையும் இல்லைன்னா நீ மூமினா இருக்க தகுதி இல்லை அப்படின்னு ரசூல் அவரை விரட்டி விடுறாங்கன்னு வருது. அபூ தாவூதுல இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா நோய் நோக்காடு இல்லையேன்னு தம்பட்டம் அடிக்கிறது சிறப்பல்ல, நோய் வரும் பொழுது பொறுத்து கொள்ளுங்கள், அதுதான் சிறப்புங்கிறான். முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள காய்ச்சல் வந்துடணும் வாங்கலாம், காய்ச்சல் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வரலேன்னு அல்லாட்ட அழுவாங்களாம், இறைவா இத்தனை நாள் ஆச்சு எனக்கு காய்ச்சல் வந்து, அப்ப என்னை மறுமையில பிடிக்க போறியா, மறுமையில என்னை பிடிச்சிருவியா, நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, உன்னுடைய கருணை என் மேல இல்லையா, அந்த சிந்தனை வருமா. நீண்ட காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஏதேனும் ஒரு பிரச்சனை தனக்கு வரணும், அல்லாட்ட நான் அதுக்காக அழுகணும், அல்லாஹ் அதுக்காக என்னை மன்னிச்சு அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை ஒரு மூமியினிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. உலகத்துல இன்னைக்கு நிறைய நோய் இருக்குங்க, எக்கச்சக்கமான நோய். உலகத்துல நோய்ங்கிறது உண்மை, ஆனா அதற்கான மருந்து நிறைய டூப்ளிகேட், நிறைய டூப்பா தான் வருது, மருந்து மாத்திரை அது இது எல்லாம் தான் வருது. அதாவது மருந்து மாத்திரை தயார் பண்ற கம்பெனி என்ன தெரியுமா முடிவு பண்றான், நான் கொடுக்கிற மருந்து உனக்கு முழுசா குணமாக்கப்படாது, அதே நேரத்துல நீ குணமாயி முழுமையாவும் வந்துடக்கூடாது, நீ நோயாளியாவே இருந்துகிட்டு இருக்கணும், அந்த நான் கொடுக்கிற மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நான் கல்லா கட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இன்னைக்கு மருந்தினுடைய நிறுவனத்தினுடைய அந்த அந்த உரிமையாளர்கள் மனநிலை அதுதான். ஒரு காலத்துல ஒரு சின்ன மாத்திரை கொடுத்தாங்க, சின்ன கசாயம் கொடுத்தாங்க, எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு கலர் கலரான மாத்திரை, எல்லாரும் பையும் கையும், எப்படி எங்க போனாலும் பையும் கையும், அந்த பையுக்குள்ள மருந்து மாத்திரை. ஒரு காலத்துல காசு வச்சாங்க மணிப்பிரசுல, இன்னைக்கு மணிப்பிரசுக்குள்ள எங்க போனாலும் சிப்பு சிப்பா மாத்திரை இருக்கு இல்லையா, எல்லாம் எதை போட்டாலும் கேட்கவும் இல்லை. அப்படி ஒரு காலம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நோய்க்கான மருந்து இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், புகாரியும் இப்னு மாஜாவின் மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலஹு ஷிஃபாஅன், அல்லாஹ் தஆலா எந்த நோயையும் அதற்குரிய மருந்தை இறக்காமல் உண்டாக்குவதில்லை. நீங்க எந்த நோயை சொன்னாலும் அதற்கான மருந்து இருக்கு. உலகத்துல கேன்சருக்கு மருந்து இல்லைன்னு சொல்றான், அன்னைக்கு கிடையவே கிடையாது. கேன்சருங்கிற நோய் உண்மை என்றால் அதற்கான மருந்தும் உண்மையாக இருக்கிறது. மனிதன் இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது கண்டுபிடித்து அதை மறைத்து வைத்திருக்கலாம். கேன்சருக்கு இன்னைக்கு செலவழிக்கிற லட்சங்கள் பல. கேன்சர் வந்துட்டா குறைஞ்சது ஒரு 10-20 லட்சம் தனியா எடுத்து வைக்கணும். அப்படின்னாதான் அந்த கேன்சர் வந்தவரை நாளை கொஞ்சம் தள்ளி போடலாம், முழுசாலும் குணமாக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போய் விட்டுட்டான். ஆனா மார்க்க என்ன சொல்லுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எந்த நோய் வந்தாலும் பரிபூர்ணமாக குணமாக்கும் மருந்து இருக்கிறது.
மருந்தை கண்டுபிடித்திருக்கலாம் அல்லது கண்டுபிடித்தவன் மறைத்து வைத்திருக்கலாம். அது உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ மாத்திரை மருந்துங்கிறதா இருக்கு. அதுக்காக வேண்டி நோய் வந்துருச்சு, நோக்காடு வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகாம ஊசி போடாம அப்படிலாம் இருக்கணும் மார்க்கம் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, நோய் நோக்காடு வந்துச்சா அதற்கு சரியான மருந்தை எடுத்து அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் பரிபூர்ணமா நோய் குணமாகும், பரிபூர்ணமா நோய் குணமாகும். அதனாலதான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, மாத்திரை எடுத்தாலும் கழும்புகள் எடுத்தாலும் எதை நீங்கள் உட்கொள்வதாக மேலில் பூசுவதாக தடவுவதாக இருந்தாலும் கூட அதை எடுத்து அந்த மருந்துகளை எடுத்து ஒரு 100 முறை யா கஃபூர் என்று ஓதி அந்த மருந்து மாத்திரைகளை ஊதி வைத்து தடவி பாருங்கள். முடிந்தவரை அந்த மருந்து மாத்திரை உங்களுக்கு குணத்தை தரும். அதெல்லாம் ஏன் மார்க்க நமக்கு சொல்லி கொடுக்குது, அறிஞர்கள் சொல்லி தராங்க. மருந்து மாத்திரையில ஷிஃபா இருக்குங்கிறத விட அல்லாஹ் நாடுனாதான் ஷிஃபா. அல்லாஹ் நாடாட்டி ஷிஃபா கிடைக்காது. எவ்வளவு பெரிய மருந்து மாத்திரையா இருந்தாலும் சரிதான். வரலாற்றுல இப்படி ஒரு செய்தி உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான வயிற்று வலி. நேரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க, இறைவா எனக்கு கடுமையா வயிற்று வலி தாங்க முடியல, அவஸ்தைப்படுறேன், எனக்கு ஏதாவது மருந்து சொல்லு. அப்ப ரசூலுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னா, மூசா இந்த இடத்துக்கு போங்க, ஒரு பச்சை இலை இருக்கு, அதை அப்படியே புடுங்கி தின்னுங்க, தின்னு முடிச்சு கொஞ்ச நேரத்துல உங்க வயிற்று வலி காணாம போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். நேரம் அங்க போனாங்க, அதை புடுங்கி சாப்பிட்டாங்க, நோய் குணமா போச்சு. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதே வயிற்று வலி பழையபடி வந்துச்சு. அதே வயிற்று வலி வந்த உடனே இப்ப மூசா நேரம் அந்த பச்சை இலைக்கு போனாங்க, புடுங்காங்க, திண்டாங்க, வயிற்று வலி குறையல, கூடிருச்சு. என்னடா அன்னைக்கு திண்டா குறையுது, இன்னைக்கு திங்கா கூடுதே, ஒன்னும் புரியல. மீண்டும் அல்லாட்ட கேளு. அல்லாட்ட கேட்டா அப்பதான் அல்லாஹ் சொன்னா, மூசா நோய் வந்த பொழுது என்ன மருந்து ஏன்ட்ட கேட்டல, நான் சொன்னேன். இப்ப நீனா அதிக பிரங்கித்தனமா நீயா முடிவு பண்ணிட்ட, அது எனக்கு உடன்பாடு இல்லப்பா, நீ ஏன்ட்ட கேளு அப்படிங்கிற அல்லாஹ். அதனால என்ன மாத்திரை மருந்தா இருந்தாலும் அல்லாட்ட ஷிஃபாவை கேட்கணும். இந்த டாக்டர்கிட்ட போயிட்டா இந்த மருந்தை சாப்பிட்டுட்டா குணமாயிரு இல்ல, அதெல்லாம் கிடையாது. அல்லாவும் நாடணும், அவ்வளவுதான். எத்தனையோ சக்சஸ்ஃபுல் டாக்டர் பல நேரங்களில் ஃபெயிலியரை சந்திக்கிறானா இல்லையா? எவ்வளவோ அவர் கட்டி பிடிச்ச சக்சஸும் அதே கட்டி பிடிச்ச சில பேர்த்த கொலையும் செஞ்சிருக்கான். அப்படி நடந்திருக்கா இல்லையா? டாக்டர்களால் மருந்தால் மாத்திரைகளால் ஷிஃபா கிடையாது. அல்லாஹ் தஆலா நாடினால் அந்த டாக்டரால் ஷிஃபா, அல்லாஹ் நாடினால் அந்த மருந்தால் ஷிஃபா, அல்லாஹ் நாடினால் அந்த சிகிச்சையால் ஷிஃபா. இல்ல என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வின் மீது தவக்குலை கொண்டு போங்கள் என்பதாகத்தான் நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகிறது. அப்ப சின்ன நோய் பெரிய நோய் எது வந்தாலும் சரிதான், முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்கணும். சின்ன தலைவலி வந்தாலும் டபக்குன்னு எடுத்து கிளாஸ் தண்ணியை ஊத்தி அது மாத்திரை போடுறது இல்ல, அல்லாஹ்ட்ட முதல்ல கேட்கணும். இறைவா கடுமையா வலி எடுக்குத, இதுக்கு நான் மாத்திரை மருந்து சாப்பிடணும், அதை ஓதி ஷிஃபாவை கூடணும் மனசுல எண்ணிக்கிட்டு அதை சாப்பிடும் பொழுது அல்லாஹ் நாடினால் ஷிஃபாவை தருவான், அல்லது ஷிஃபாவை தராவிட்டாலும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், மறுமையில தண்டிக்கப்படாமல் பாதுகாக்கப்படலாம். அதனாலதான் நோய் நோக்காடிலேயே மௌத்தா போனாலும் மூமினுக்கு நஷ்டம் அல்ல, லாபம் தான். மறுமையில கேள்வி குறையுமா இல்லையா? மறுமையில சொர்க்கம் போறது ஈஸியா இருக்குமா இல்லையா? அதே நேரத்துல நோய் நோக்காடு வந்து ஷிஃபாவானாலும் மூமினுக்கு லாபம் தான். ஷிஃபாவாயிடுச்சே, ஆரோக்கியமா அல்லாஹ்வோட இபாதத்துல உலகத்துல நிம்மதியா வாழவும் முடியுமே. அப்ப ஒரு மூமினுக்கு வரும் நோய் நோக்காடு என்பது அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய ஒரு வகையான அருள். அந்த அருளை இவன் எப்படி எதிர்பார்க்கிறான் எதிர்கொள்கிறான் என்பதை பொறுத்து அது நல்லதா கெட்டதான்னு முடிவுக்கு வரணும். அதனால நோய் நோக்காடு வந்தவன் எல்லாம் பாவின்னு நினைக்க கூடாது. அப்பா அந்த நோயா வரணும், அவன் ஆட்டாத ஆட்டமா ஆடுனா மூதேவி பிடிச்சவன் ஷைத்தான் கொஞ்சம் அந்த மாதிரி திட்டக்கூடாது யாரை. நோய் நோக்காத ஒருத்தன் கஷ்டப்படுறானா அவன் செஞ்சதுக்கு தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது மிகப்பெரிய பாவமானது. காரணம் என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார காலமாக காய்ச்சலில் சிரமப்பட்டார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன பாவம் பண்ணாங்கன்னு சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் என்ன சேட்டை பண்ணாங்கன்னு சொல்ல முடியும்? யோசிக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் காய்ச்சல் வந்தது ஒரு வார காலம். எந்த அளவுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வால சுயமா நடக்க முடியாத அளவுக்கு வந்துருச்சுங்க நோய். நடக்க முடியல சுயமா. 2 புஜத்திலே கையையும் அடுத்தவங்க மேல போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணுக்கு எப்படி வந்தார்கள், கால் உரசிக்கொண்டே வந்தது என்பதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நடக்கலையா, அப்படியே இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி கால் அப்படியே உரசிக்கிட்டே வந்தாங்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்தாங்களா. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய் திமிரால சேட்டையால வந்துச்சுன்னு திட்டக்கூடாது அவனை.
அல்லாஹ் அவனுக்கு ஷிஃபாவை தரட்டும். அப்படிதான் நாம இங்க இருந்து துவா செய்யணும். அதே போல அவர் என்ன பண்ணணும், நம்ம மருந்து மாத்திரை எடுப்போம், அல்லாஹ் ஷிஃபாவை தருவான், ஷிஃபாவை அவனிடத்திலே எதிர்பார்க்க வேண்டும். அதனால் நோய் நோக்காடு காலங்களில் பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தரக்கூடிய பலாய் முசீபத்துக்கள் இருந்து அல்லாஹ்விடத்திலேயே துவா செய்து அந்த முசீபத்துக்கள் விலக்கி வைக்கக்கூடிய அந்த பக்குவம் உள்ள நடிகார்களா அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.